கேள்விகளோடு நிறுத்தியிருக்கிறாங்க. அது ராஜாவே இவ்வளவுன்னு கிடையாது. இந்த ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின மாதிரி பாவம் கடைசி மனுஷனா சிக்கிக்கிட்டு சிரமப்படுறாரு. வாங்க ராஜா, வாங்க வாங்க. சன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். பேசிட்டு அடி வாங்கிறது பரவாயில்ல, பேசும் முன்னாடியே அடி வாங்கிறது ஏன் விதி. அந்த பாரதி மேடம் என்னை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. எது நடந்தாலும் இவர் ஏதோ எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காராம், அதை நான் கட்டணுமா? நம்ம ஊரில் என்ன நிலைமைனாங்க, 90,000 லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்டணும், 9,000 கோடி வாங்கினீங்கன்னா ஓடி போயிடலாம். காசு இருந்ததுன்னா அது அதுக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும். கூட்டணி மாறுவது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நல்ல வேளை எங்கள் பேரில் 9 வேட்பாளரை போடாமல் இருந்தீங்களே, அந்த மட்டுக்கு சந்தோஷம். காசு இருந்ததுன்னு வைங்க, ஒரே பேரில் 9 வேட்பாளரை கொண்டு நிறுத்தலாமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, வெறும் பயலாக இருக்கிறவனை பெரும் பயலாக மாத்துறது காசு தான். இதுதான் எங்கள் கட்சி. சார் இவ்வளவு விடுங்க சார். அந்த அம்மா பாரதி பாஸ்கர், கலைவாணியின் பேர், சரஸ்வதியின் அம்சம். பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு வாத்தியார் வேலை பார்த்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாம்ல, வேலை பார்த்தது மட்டும் பேங்கு. நம்ம மட்டும் பேங்க்கில் போய் பணத்தை எண்ணணும், மற்றவன் பூரா அப்படியே பதறா போகணும். ஆனால் இந்த மேடை அமைத்தவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேனுங்க. இந்த பக்கம் பூரா புஸ்தக கட்டு, அது 2 பேரை பிடி கையை தூக்கி நிறுத்தியிருக்கான். அவனுக்கு வேலை கிடைச்சதா கிடைக்கலே தெரியல. நாங்கள் இந்த பக்கம் பாருங்க, ஈஜிப்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஈஜிப்தில் இருந்து டாலர்லேருந்து ரூபா நோட்டு வரைக்கும் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேன், அதுவும் உண்மை ஆயிடுச்சு, இதுவும் உண்மை ஆயிடுச்சு. நீங்களாம் எந்த பக்கம் இருப்பீங்க? அதெல்லாம் புஸ்தகமாகவே ஆயிடுச்சு. அதில் ஒரு புஸ்தகம் இருக்கணும்யா, இதில் ஒரு தங்க கட்டி இருக்கணும்யா. நீங்கள் எல்லாம் வர்றீங்கன்னா எந்த பக்கம் இருப்பீங்க? உண்மையை சொல்லுங்கய்யா. ஒரு ஆள் அங்கே போகுமா, அந்த ஆள்களை இங்கே வந்து நிற்பாங்க. அதில் ஆளா யார் இருப்பாருன்னா நல்லாசிரியர் தான் வருவார். அவரு, தம்பி என்னால வேகமா வர முடியல, எனக்கு ஒன்று எடுத்து வச்சிருங்க. பேசுறது ஒரு பேச்சு, இங்க எங்களை பார்த்து மிரட்டுறது. பணம் சோதனைக்குரியது, படிப்பு சாதனைக்குரியதான். அந்த தங்கச்சி வேற. அவ்வை முதல் சுந்தர் பிச்சை வரை தமிழ்நாடு தந்ததான். சார் சுந்தர் பிச்சையில் தயவுசெய்து சொல்லாங்க, 659 கோடி அவருக்கு வருஷ சம்பளம். நமக்கு இந்த 10,000 ரூபா வந்தாலே எண்ண முடியலை. இன்னும் 1-2 விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1962 மதுரையில் ஒரு விமான நிலையம் வந்தது. 1962 இன்னைக்கு வரைக்கும் அந்த விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறலை. ஆனால் ஒரே ஒரு பணக்காரர் நினைச்சார், ஜாம் நகர்னு ஒரு ஊரில் ஒரு விமான நிலையம் 10 நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறிச்சு. காரணம், அவர் அம்பானி, அவர் மகனுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா? இவர் என்னமோ வைக்கம் முகமது பஷீரை பற்றி சொல்கிறார். 2 ரூபா இல்லாமல் ஒரு எழுத்தாளர் அசிங்கப்பட்டான்றது மறந்துட்டார். புலவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 ரூபா இல்லைன்னா தெருவில் எழுத்தாளனா இருந்தாலும் சட்டையை கழட்டிடுவாங்க. இது கல்வி அணிக்கான பாயிண்ட்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்றதுக்கு பாரதி பாஸ்கர் என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. இதில் அந்த பொண்ணு கேட்குறாங்க, இவர் முத்துக்குமரன் பேருக்கு பின்னால் என்ன படித்தார் என்று தானே போடுவார், பணத்தை போடுவாரா? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. பணத்தை அவர் ஏமா போடணும்? இவர் மட்டும் ஒரு 200 கோடி அதிபராக இருந்தாருன்னா அவனே போடுவான். கோடீஸ்வரர் முத்துக்குமரன்
இப்போதுதான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறார். நாக்பூர்ல ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு தள்ளு வண்டியில. இந்த தள்ளு வண்டியில விற்கிறவட்ட நம்ம போய் டீ சாப்பிடுவோமா? இப்போ புலவர் மாதிரி ஒரு மாபெரும் அறிஞர் போவாரா? இது நல்லா இருக்காது தம்பி, இங்கெல்லாம் வேண்டாம் தம்பி சொல்லுவார்ல. ஆனா பில் கேட்ஸ் அங்க போய் டீ சாப்பிட்டது உலகம் முழுக்க பெரிய பிரபலமானது. அன்னைக்கே அந்த டீ விற்கிறவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ புலவர் ஐயா வந்து அது சிட்லப்பாக்கம் ஐயா, அந்த சிட்லப்பாக்கத்தில் பெரியவர், உள்ளூரில் இருக்கிற அத்தனை விருது வாங்கியிருக்கிறார். அவர் அந்த டீ பக்கத்தில் ஏதாவது டீ வேணும்னா ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றாருன்னு வைங்க, எவனாவது ஒருத்தன் புலவர் டீ சாப்பிட்ட கடை, தமிழ் புலவர் டீ சாப்பிட்ட கடைன்னு போர்டாவது வச்சிருக்கானா? ஆனால் ஒரே ஒரு பணக்காரன் வந்து ஒரு டீ தான் ஏன் சாப்பிட்டான். காசு கொடுத்தானோ கொடுக்கலையா அது வேற தெரியல. கொடுத்தாருன்னு சொல்றாங்க. டீ காசு கொடுத்துருப்பார், டாலர்ல கொடுத்துருப்பார். ஆனா ஒரு பணக்காரன் வந்து நின்ன இடத்தை தொட்டு கும்புறானையா. ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். காசு தான் உங்க இடத்தை தீர்மானிக்கும், உங்க அந்தஸ்தை தீர்மானிக்கும், உங்க உயரத்தை தீர்மானிக்கும். ஸ்டேட்டஸ்ன்ற ஒன்றை உருவாக்கி தரும். இந்த வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் இல்லை, வாழ்க்கையில் தருகிற ஸ்டேட்டஸ், வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டேட்டஸை உருவாக்கி தருவது பணம் தான். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். 2016 திடீர்னு ஒரு ராத்திரி பணமெல்லாம் செல்லாதுன்ட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்ட்டாங்க. திடீர்னு ரூபா செல்லாதுன்னு ஒன்னே அடுத்த நாள் ஒரு நாள் லீவ் விட்டு பேங்க்குக்கு நான் போனேன். இது சத்தியமாக நடந்தது. இது என்னால் மறக்கவே முடியாது அந்த காட்சியை. பேங்க்குக்கு போகிறோம், பெரும் கூட்டம், கையில் காசு இருக்குது ஆனால் செல்லாது. மக்கள் பதறுனதை அன்னைக்கு பார்த்தேன். அப்போது ஒருத்தர் வந்து மேலே ஒரு துண்டு கீழே ஒரு லுங்கி வந்தவர் இப்படினாரு. கிட்ட போனேன், இந்த நோட்டை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ ஏதாச்சும் செய் அப்படின்னாரு. ஒரு 500 ரூபா செல்லாத நோட்டு, அந்த ரூபாய்க்கு மாற்று இல்லையேன்னு அவன் கண்ணீரோடு நின்னான் பாருங்க. நான் உடனே அங்கனக்குள்ளே எங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட இருந்த 100 ரூபா நோட்டை கொஞ்சம் வாங்கி அந்த நோட்டை மாற்றிட்டு திருப்பி கொடுத்தேன். அதோட அந்த மனுஷனை நான் பார்க்கல, என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிலையில் நிற்கிறவனுக்கு தான் பணம் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்ன என்று புரியும். இந்த காலத்தில் வந்து பணம் தேவையில்லை, கல்வி மட்டும் போதும் என்று புலவர் சொன்னால் இந்த புத்தகங்கள் அத்தனையும் அவருக்கே சொந்தமாகட்டும். எங்களுக்கு இறைவன் அருளால் தேவையான செல்வம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அதே செல்வம் உங்களுக்கும் புத்தாண்டில் வரட்டும். அதுதான் சரியான புத்தாண்டு வாழ்த்தாக இருக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.